அன்பினர்களே, ஈரானை சுற்றி இந்த திங்கட்கிழமை பல தாக்குதல்கள் நடந்த வேளையில் ஈராக் உள்ளிருந்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் எடை போட்டு அறிந்து உடனடியாக ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள பயங்கரவாத குழுக்களின் தலைமைகள் மீது மிக பயங்கர தாக்குதல்களை இன்று 8ஆம் தேதி திங்கட்கிழமை தொடுத்திருக்கின்றது. ஈராக்கின் வடக்கு சுலைமானிய மாகாணத்தில் உள்ள குர்திஸ் எதிர்கட்சி குழுக்களின் தலைமையங்களை தாக்கியதாக IRGC அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஈரான் இந்த குழுக்களை பயங்கரவாத குழுக்கள் என்று முத்திரை குத்தி அவர்கள் ஈரானின் எல்லை பகுதிகளில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாகவும் வெளிநாட்டு சக்திகளின் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் மேற்குலக நாடுகளின் ஆதரவுடன் செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகிறது. ஜூன் 2026 தொடக்கத்திலே, அதாவது ஜூன் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் எர்பில் மாகாணத்தில் உள்ள கோமலா மற்றும் குர்திஸ்தான் சுதந்திர கட்சி ஆகியவற்றின் தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த இருக்கின்றது. பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே ஈராக் பகுதியில் இந்த தாக்குதல்களும் நடைபெற்றுள்ளன என்று தெரிய வந்துள்ளது. ஜூன் 8 இன்று திங்கட்கிழமை காலை ஈரானின் IRGC ஈராக் குர்திஸ்தான் பகுதியில் நடத்திய தாக்குதல்கள் குறித்து மிகப்பெரிய தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. சுலைமானிய மாகாணத்தில் உள்ள குர்திஸ் எதிர்கட்சிகளின் தலைமையங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடியாக ஈரானின் இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கை அமைந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதுவரை கிடைத்த தகவலின்படி ஈரான் இந்த தாக்குதலில் எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தியது அல்லது இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பொருள் சேதம் குறித்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனாலும் கடந்த காலங்களில் ஜூன் மாதத்தின் முன்பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை கருத்தில் கொண்டால் குர்திஸ் குழுக்களின் தலைமையங்கள் மற்றும் தளங்களின் மீது பொருளாதார மற்றும் கட்டமைப்பு ரீதியான சேதங்கள் அதிகம் ஏற்படுவதாக பதிவாகியுள்ளது. ஜூன் 2, 3ஆம் தேதிகளில் எர்பில் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் பொருள் சேதம் மட்டுமே விளைந்ததாகவும் குர்திஸ் குழுக்கள் தெரிவித்தன. தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மிக தீவிரமான போர் சூழல் நிலவுவதால் ஈராக் பகுதியில் நடக்கும் இத்தகைய தாக்குதல்கள் பிராந்திய பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன. IRGC இந்த நடவடிக்கைகள் தங்கள் எல்லை பாதுகாப்பிற்காக செயற்படுவை என்று கூறினாலும் இது குறித்து துல்லியமான சேத மதிப்பீடுகள் இன்னும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஈராக்கின் வடக்கு பகுதியில் சுலைமானியாவில் உள்ள பயங்கரவாத குழுக்களின் தலைமையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியாக உத்தியோகபூர்வமாக இன்று திங்கட்கிழமை காலை தெரிவித்துள்ளது. ஈராக்கின் சுலைமானியில் உள்ள பயங்கர குழுக்களின் தலைமையங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது என்றும் அது தெரிவித்துள்ளது. சுலைமானியா மற்றும் எர்பில் உட்பட ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதியில் உள்ள பயங்கரவாத பிரிவினைவாத குழுக்களின் தளங்கள் மீது ஈரான் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களில் இதுவும் சமீபத்திய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. சமீபத்திய ஆக்கிரமிப்பு போரின் போது ஈரானுக்கு எதிராக போரிடுவதற்காக குர்திஸ் போராளி குழுக்களுக்கு ஆயுதம் வழங்கிய அணி திரட்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சி செய்து வருவதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து ஈரான் இந்த குழுக்களுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பல ஆதாரங்களின்படி வடக்கு ஈராக்கில் உள்ள குர்திஸ் பிரிவினைவாத குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்க IRGC செயல்பட்டு வரும் ஆயுதங்களை வழங்க CIA செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குர்துகளை தனியாக விட்டுவிடுங்கள் என அமெரிக்காவை ஈராக்கின் முதல் பெண்மணி வலியுறுத்துகிறார். ஈராக்கில் உள்ள ஈரானிய எதிர்க்கட்சி குழுக்கள் மற்றும் குர்து போராளி குழுக்களின் தலைவர்களுக்கு இராணுவ ஆதரவை வழங்குவது குறித்து அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் அவருடன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்கு ஈரானில் உள்ள சில பகுதிகளை கைப்பற்றுவதற்காக குர்து போராளிகளுக்கு வான்வழி ஆதரவையும் இராணுவ பின்புலத்தையும் வழங்குவதாக கூறி குர்து தலைவர்களுடன் ட்ரம்ப் திட்டங்கள் குறித்து விவாதிக்கிறதாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாராம். ஈராக் மண்ணிலிருந்து எந்த ஒரு விரோத செயலையும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று ஈரான் தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. மேலும் இந்த குழுக்களை நிராயுத பாணியாக்கி வெளியேற்றுமாறு குர்திஸ் பிராந்திய அரசாங்கத்தை ஈரான் வலியுறுத்தி வருகிறது. தனது எல்லையை பாதுகாக்க தேவையான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கும் உரிமையை தன்னிடம் வைத்திருப்பதாக தெஹ்ரான் தொடர்ந்து மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அமெரிக்க CIA தரப்புகள் இந்த ஈராக்கில் குவிந்துள்ள
உள்ள அல்லது ஈராக்கில் முகாமிட்டுள்ள குர்திஸ்களுக்கு ஆயுதங்கள் வழங்கி வருவதாகவும் ஈராக்கில் உள்ள ஏர்பில் மாகாணத்தில் உள்ள விமான தளங்களையும் அவர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் ஈரான் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றது. இன்றைய திங்கட்கிழமை நிலவரம் படி ஈரானை சுற்றி எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிருப்தியில் இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர் தாக்குதலை நடத்தக்கூடிய நிலையை இருக்கிறது. பார்ப்போம் தொடர்ச்சியான செய்திகளின் விவரங்களின் படி. நன்றி, மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.